பிராண்டி செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஜெர்மனி அதிரடி. மத்திய தரைக்கடல் பகுதிக்கு பாயும் கன்னிவெடி அகற்றும் கப்பல்கள். அமெரிக்கா விசஸ் ஈரான் மோதலில் புதிய திருப்பம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 25, 2026. உலகத்தோட மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி இப்போ ஒரு போர்க்கள மாதிரி மாறி இருக்கு பாஸ். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலுக்கு நடுவுல இப்போ ஜெர்மனி தன்னோட மைன் ஸ்வீப்பர் கப்பல்களை களமிறக்க தயாரா இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி சர்வதேச அப்டேட்கள். ஜெர்மனியின் ஃபுல்டா கன்னிவெடிகளை கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய ஃபுல்டா என்கிற அதிநவீன கப்பனை ஜெர்மனி இன்னும் சில நாட்கள்ல மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அனுப்ப போகுது பாஸ். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இது நேரடியான அட்டாக் இல்ல, ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சகம் இதை அறிவிச்சிருக்கு. போரிஸ் பிஸ்டோரியஸ் அதிரடி. பார்லிமெண்ட் அனுமதி கிடைச்ச உடனே நேரத்தை வீணடிக்காம செயல்படணும். அதுக்குதான் இப்பவே கப்பல்களை தயார் பண்றோன்னு ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் சொல்லியிருக்காரு. ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றம். பிப்ரவரி 28 ஆரம்பிச்ச அந்த போருக்கு அப்புறம் இந்த வழித்தடத்துல கப்பல்கள் போறது பெரிய சவாலா இருக்கு. ஈரான் ஒரு பக்கம் கெடுபிடி பண்ண, அமெரிக்கா இன்னொரு பக்கம் செக் வைக்குது. ஈரானின் நிபந்தனை: எங்க புரட்சிகர காவல்படையோட அனுமதி இருந்தா மட்டும்தான் கப்பல்கள் போக முடியும்னு ஈரான் சொல்ல, இது சர்வதேச நாடுகளை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு பாஸ். நடுநிலை மிஷன். இந்த மோதலை தடுத்து கப்பல் போக்குவரத்தை சீராக்க நடுநிலை அமைப்பா செயல்பட பல நாடுகள் முன் வந்திருக்காங்க. அதுல ஜெர்மனியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை. ஒரு பக்கம் ராணுவ கப்பல்கள் கிளம்பினாலும் இன்னொரு பக்கம் வாஷிங்டன் மற்றும் ஈரான் தூதர்கள் பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இது ஒரு நல்ல அறிகுறி பாஸ். ஷிப் ஜெர்மனியின் ராணுவ திட்டம் ஒரு பார்வை. அம்சம் விவரம். கப்பலின் பெயர் ஃபுல்டா மைன் ஸ்வீப்பர். படை வீரர்கள் சுமார் 45 வீரர்கள். முக்கிய நோக்கம் கன்னிவெடிகளை கண்டறிந்து நடுநிலைப்படுத்துதல். நிபந்தனை: ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் அவசியம். துணை கப்பல், கட்டளை மற்றும் விநியோக கப்பல், கமாண்ட் அண்ட் சப்ளை ஷிப். உலக நாடுகளுக்கு இடையிலான இந்த போட்டியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். யார் எங்க இருந்தாலும் ரூட் கிளியரா இருக்கணும். அந்த ரூட்டை கிளியர் பண்ணதான் இப்போ ஜெர்மனி கிளம்பி வந்துட்டு இருக்கு பாஸ். உலகத்தோட பெட்ரோல் டீசல் தேவையை பூர்த்தி செய்யற இந்த வழித்தடத்தான் அமைதி திரும்புமா, இல்ல போர் இன்னும் தீவிரமாகுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. சர்வதேச அளவிலான அனைத்து அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.